அட நான் நல்லா மாட்டினா என் உடம்பெல்லாம் அந்த லைக்ககன் பண்ண மார்க்கா இப்படி சிக்னேச்சர் போட்டு வச்சிருக்கு. இனி என்னோட உடம்புல கால்ல எக்யூப்மெண்ட்ஸ் போட முடியாதா? நான் அந்த ஓனாய அது பாட்டுக்கு எங்க இருந்தோ வந்து என் உடம்பு முழுக்க காட்டிட்டு போயிடுச்சு. அது எப்படி நீ வந்து என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் இப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்ட? அந்த லைக்ககனோட மார்க்னால பாதிக்கப்பட்ட பாடி பார்ட்ஸ்ல எக்யூப்மெண்ட் பொருத்த முடியாது. லோவர் லெவல்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்தா ஓடி போயிடுவாங்க. என்பிசி கூட இருக்கிற கான்வர்சேஷன் கூட பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட இடத்துல மேஜிக் எஃபெக்ட்ஸ் கூட வேலை செய்யாது. இந்த சாபெல்லாம் நம்மள விட்டு போகணும்னா நிறைய செயின்டோட பிரேயர்ஸ் எல்லாம் கேட்கணுமா? இல்லைன்னா இந்த சாபம் நம்மளுக்கு யாரால கிடைச்சதோ அவங்கள நம்ம தோக்கடிச்சுட்டா இந்த சாபம் நம்மள விட்டு போயிடுமா? இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா இந்த சாபத்தை நான் வேரோட அழிச்சா மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். வெதர் இன்னைக்கு நல்லா இருக்கு. நான் இப்போ என்ன பண்றது? பரவாயில்ல, இது ஒரு டிராஷ் கேம் தானே. இப்படி சட்டை இல்லாம போறாங்க. இல்ல நான் அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு பழப்பா? இது எதோட ரெஃபரன்ஸ்? பொறுமையாரு சன்றக்கோ. டிராஷ் கேம்ஸ்ல நீ கத்துக்கிட்ட 3 பிரின்சிபல்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பொறுமையான மனசு, உறுதியான மனநிலை, எல்லாத்தையும் தீவிரமா யோசிச்சு கொடுக்கிற தீர்ப்பு. ஒரு பயங்கரமான யூனிக் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணதுனால ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறது தெரியுது. இதனால என்னோட லெவல் ஏறி இருக்கு, ஸ்கில்ஸும் வளர்ந்துருக்கு, அலோகேட் பண்றதுக்கு நிறைய ஸ்டாட் பாயிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. என்னோட ஸ்டேட்டஸை பில்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரமா தெரியுது. நான் இந்த 50 பாயிண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உயிர் சக்தி 6. நான் எதுக்கு கிளாஸ் கேனோட செலக்ட் பண்ண? அது ஒரே அடியில செத்து போயிடுமே. வேற என்ன பண்றது? அவுட் ஆஃப் 4ல 2 ஆர்மர் ஸ்லாட்ல லாக் ஆயிருக்கேன். உயிர் சக்திக்காக பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றது தண்ணில போட்ட கணக்கு தான். ஹெச்பியும் அப்படிதான் இருக்கு. நான் என்னோட ஸ்பீட் அண்ட் ஸ்டாமினாக்கு தான் முதல்ல ஏம் பண்ணணும். அப்புறம் என்னோட பெஸ்ட் ஸ்டாட் 65 பாயிண்ட் லக்குக்கு தான். அவ்வளவு அடி வாங்கி நான் ஒரு ஹெச்பியோட தப்பிச்சேனா அதுக்கு காரணம் என்னோட லக்கா தான் இருக்க முடியும் இல்லையா? ஏதாவது பண்ணி ஆகணுமே. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய பட்டுட்டேன். அப்போ உதவிக்காக இந்த வாட்டி லக்க தேடி போறது தப்பே இல்லல. ஏய், இப்போ என்ன வந்துச்சு? அந்த ராபிட் என்ன பண்ணுது? இது அந்த ஓர்பல் பன்னி தானே? அதேதான். ஆனா பாக்குறதுக்கு அந்த மாதிரி இல்லையே. என்ன இது? இந்த கேம்ல மான்ஸ்டர்ஸ் டவுன்குள்ள வளர்க்கறாங்களா? ஏ ஓடாத, இங்க வா. அது போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா சாதாரண ஓர்பல் பன்னி மாதிரி தெரியல. அதை மட்டும் பிடிச்சிட்டனா எனக்கு ஒரு ரேரான ஐட்டம் கிடைச்ச மாதிரி தான். இது அந்த மாதிரி ஒரு பொருளா தான் இருக்கும். இதோ வர, உன்னை பிடிக்காம விட மாட்டேன். இது கதவா? என்ன இது? ராபிட் 2 சாக்கெட் இருந்த யூனிக் சினாரியோ இன்விடேஷனா? ஆமால, இத நான் கேம் கைட் சைடுல பார்த்தனே. எனக்கு தெரிஞ்சு SLFல இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு மெயினான ஸ்டோரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுல ரொம்ப பெரிய எண்ணிக்கையிலான தேடல்கள் இருக்குன்னு தெரியுது. இதுல ஒரு சப்செட்டை யூனிக் சினாரியோன்னு சொல்றாங்க. அன்லாக் டைம்ஸ், லொகேஷன்ஸ், கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிளாக், இது எல்லாத்தையும் பொதுவா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு மிஸ்ட்ரி சினாரியோன்னு சொல்றாங்க. இந்த யூனிக் சினாரியோல நம்ம கிடைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்கில்ஸ், ஸ்பெல்ஸ் எல்லாமே என்ன இது? டாப் கிளாஸ் ஆன ஐட்டம்ஸா தான் இருக்கும்னு இதுல சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கர்ஸால பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு யூனிக்கான சினாரியோ கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னோட ஸ்டாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் லக்கா மாட்டினதுக்கான ரிசல்ட் தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவ்வளவு சீக்கிரம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை நான் விட்டுற முடியுமா?
வாவ், இங்க இவ்வளவு அற்புதமான இடமா? என்ன எங்க பார்த்தாலும் ஒர்பல் பன்னியாவே இருக்கு. நான் ஏதாவது மான்ஸ்டர் உலகத்துக்குள்ள வந்துட்டேனா? உங்களை இந்த இடத்துக்கு வரவேற்கிற சாண்ட்ராக்கு. உங்களை சந்திக்க நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன நீ என்ன வரவேற்கிற? ரபிதோசா முழுக்க உங்களை நினைச்சதா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தெரியுமா? உங்ககிட்ட சில வீக்னஸ் இருந்தா கூட உங்களுக்கு நைட்ஸ்ல நேருக்கு நேர் மோதுற தைரியம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் ஹிட் கூட எடுக்காம ஒருத்தருக்கு எப்படி மரணடிய கொடுக்கணுங்கிற திறமை உங்ககிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓர்பல் ஆத்மாவோட மொத்த உருவமே நீங்கதான். ஓர்பல் ஆத்மாவா? நான் மட்டும் உங்கள மாதிரி இருந்தேனா? ஆனா சண்டை போட்டு என் உடம்புல ஸ்கிராட்ச் வந்ததுதான் மிச்சம். எனக்கு எவ்வளவு சக்தி இருந்திருக்கும்ல. நைட் எம்பரர் மோசமானவன். வைவன்ஸ் எல்லாரையும் கடலையை சாப்பிடுற மாதிரி தூக்கி சாப்பிடுவான். நீங்க இப்ப வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா எங்க முன்னோடிகள்ல ஒருவரை எங்களை பாதுகாக்க தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க உடம்புல இருக்க அடையாளங்களே அது ப்ரூவ் பண்ணுது. அந்த நைட் எம்பரர் உங்களை வெறும் ஒரு இறையா நினைக்கல, உங்களையும் ஒரு உயிரினமா நினைக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? ஒரு கேம்ல மான்ஸ்டர் பேசுறது இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இது ஒருவேளை என்பிசியா இருக்குமோ? இது லைக் அ கன் மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு. ஆக்சுவலி இந்த மார்க்க பத்தி என்ன படிச்சோம்? இத பத்தி தான் இது இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கா. உங்களோட வீரத்தெல்லாம் பார்த்து எங்களோட பாஸ் உங்களை பார்த்து பேச ரொம்ப ஆர்வமா இருக்காரு. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி தான் என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட பேசணுமா? இது ஒண்ணு நான் கொன்ன ஓர்பல் பன்னிக்கான பழி வாங்குற முயற்சி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மிஸ்? நீங்க என்ன தாராளமா இம்யூல்னு கூப்பிடலாம். ஓ, இது அற்புதமான ஏஐயா இருக்கே. நான் மனசுல நினைச்சதுக்கு இது பதில் சொல்லுது. நீங்க தாராளமா எங்களை நம்பி வரலாம். ஏன்னா எங்க பாஸ் பழி வாங்குற விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்கல்ல. ஏராளமான மனுஷங்க இந்த ராபிடோசா உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த பேலஸ்க்குள்ள வர முதல் மனுஷன் நீங்க தான். முதல் மனுஷனா? அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த யூனிக் சினாரியோ பத்தின விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியுமா? அந்த ஓனா என் உடம்புல ஏற்படுத்தின மார்க்னால நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. வாங்க வாங்க, இந்த பக்கம் தான், உள்ள போலாம். ஹலோ அப்பா. இல்ல பாஸ்னு சொல்ல வந்தேன். நம்ம ஓர்பல் ஆத்மா சார்பா ஒரு வீரரை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். இது நல்லதா கெட்டதான்னு புரிஞ்சுக்க முடியலையே. ஓ, நீங்க இங்க வர ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப நீதான் அந்த நாய்க்குட்டி கூட சண்டை போட்டு போராடி பொழைச்சு வந்திருக்க. ஆமா. பேசு பேசு. உங்கள மாதிரி மக்கள் சீக்கிரமாவே உங்களோட ஓர்பல் ஆத்மாவை இழந்துடுறீங்க. நடந்ததையெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க நம்பிக்கை இல்லாதவங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்தா நம்பிக்கை இருக்கிறவர் மாதிரி தெரியுது. அதனால நான் உங்களுக்காக சில அறிவுரைகளை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் தான் இந்த ரபிதுசா உலகத்தோட தலைவன். என்னோட பேரு வயசா ஷே.たまに必要揺れる設定やってやるってことが夢
இந்த கேம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா என்னால இத முடிக்க முடியலனா என்னால இஸ்துமே கூட எந்த அட்வென்ச்சர்ஸ்க்கும் போக முடியாம ஆயிடும் இல்லையா? இங்க பாரு, நீ கேம்ஸ் எல்லாம் நல்ல குயிக்கா இம்ப்ரெசிவா விளையாடுவேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேமுக்கு பதிலா நீ வேணா ப்ராடர் அப்பீலோட இருக்க கேமை விளையாடுறதுக்கு விரும்பலாம். ஆனா அவனோட ஸ்கில்ஸ் தான் அவன ஒரு சுதந்திரமான யூனிக் இண்டிவிஜுவலா மாத்துதுன்னு நினைக்கிறேன். நீ அவனை தடுத்து நிறுத்த விரும்பலன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உன் தேவைகளுக்காக நீ அதை செஞ்சுதான் ஆகணும். என்னோட தேவைகளா? உண்மை என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய கேம் ஒன்னு இருக்கு. உனக்கு தெரியுமா? என்னது அது? ட்ராஷ் கேம்ஸ்க்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்க தி காட் கேம். வேர்ல்ட் வைடா 30 மில்லியன் பிளேயர்ஸ்க்கு மேல இத விளையாடிட்டு இருக்காங்க. ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர். இத எஸ்எல்எஃப்னு சொல்லுவாங்கல்ல? நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் சிஸ்டர் இத பத்தி சொல்லிருக்கா. உன் சிஸ்டர் இந்த கேம் உனக்கு கத்து கொடுத்தா, இதுல நீ நல்ல ஸ்ட்ராங் ஆகி ரக்கூரோ கூட விளையாடுறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்படியெல்லாம் நடக்குமா? நல்ல ஐடியாவாச்சே. வந்ததுக்கு நன்றி. நான் இந்த விளையாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேனா இனிமே என்னால அவன் கூட விளையாட முடியும். நட்பு ரீதியா மானா கொடுத்த அட்வைஸ் எஸ்எல்எஃப் உலகத்துல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத அடிமையா மாத்திருன்ற விஷயத்த மானா உணரவே இல்ல.